அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம், குரான் ஓதுறது அல்லாஹ் நம்மக்கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையை எல்லாம் வெற்றியாக்கி தருவனாக. வாங்க குரான்குள்ளே போகலாம். இந்த முஹர்ரம் நோன்பு வருது. இன்ஷா அல்லாஹ் நோன்பு வச்சு எல்லாரும் பலஸ்தீன மக்களுக்காகவும் உலக முஸ்லீம்களுக்காகவும் துவா செய்யுங்க. பலஸ்தீனத்தை முழுமையாக அல்லாஹ் நம்மள்கிட்ட மீட்டு கொடுக்கணும், பைத்துல் முகத்தஸை நம்மள்கிட்ட மீட்டு கொடுக்கணும்னு துவா செய்யுங்க. அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்துறி. அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே அல்லாஹ், உன் அருளை கொண்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லான்னு நிச்சயமாக துவா செய்யுங்க. வாங்க குரான்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஹூத் பாகம் 12 வசனம் 63. அதற்கவர், என்னுடைய சமூகத்தாரே, நீங்கள் கவனித்தீர்களா? நான் என் இரட்சகனின் தெளிவான அத்தாட்சியில் மீதிருக்க அவன் தன் புறத்திலிருந்து அருளையும் எனக்கு கொடுத்திருக்க, நான் அவனுக்கு மாறு செய்தால் அதற்காக அவன் என்னை தண்டித்து விட்டால் அந்நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் எனக்கு உதவி செய்பவர் யார்? நீங்களே எனக்கு நஷ்டத்தை தவிர வேறு எதையும் அதிகமாக்கி விட மாட்டீர்கள் என்று கூறினார். 64. அன்றியும் என்னுடைய சமூகத்தாரே, உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இது அல்லாஹுடைய ஒரு பெண் ஒட்டகமாகும். ஆகவே அதனை விட்டுவிடுங்கள். அல்லாஹுடைய பூமியில் மேய்ந்து கொள்ளும். அதற்கு யாதொரு தீமையும் செய்ய கருதி அதனை தொடராதீர்கள். அவ்வாறு செய்தால் மிகவும் சமீபித்த வேதனை உங்களை பிடித்து கொள்ளும் என்று கூறினார். 65. ஆகவே அவர்கள் தன் கால் நரம்பினை துண்டித்து அதை அறுத்து விட்டார்கள். அப்பொழுது அவர் 3 நாட்கள் வரையில் உங்கள் வீடுகளில் நீங்கள் சுகமடையுங்கள், இது பொய்ப்பிக்கப்படாத வாக்காகும் என்று கூறினார். 66. நம்முடைய கட்டளை கொப்ப வேதனை அவர்களுக்கு வந்தபொழுது சாலிகையும் அவருடன் விசுவாசம் கொண்டோரையும் நம்மிடமிருந்துள்ள அருளை கொண்டு அந்நாளில் இழிவை விட்டும் நாம் காப்பாற்றினோம். நபியே, நிச்சயமாக உம்முடைய இரட்சகன் அவனே பலமிக்கவன், யாவரையும் மிகைத்தவன். 67. மேலும் அநியாயம் செய்தோரை பயங்கரமான இடி முழக்கம் பிடித்து கொண்டது. ஆகவே அவர்கள் தங்கள் வீடுகளில் காலை பொழுதை குப்புற விழுந்த நிலையில் இறந்து கிடக்க அடைந்தனர். 67. மேலும் அநியாயம் செய்தோரை பயங்கரமான இடி முழக்கம் பிடித்து கொண்டது. ஆகவே அவர்கள் தங்கள் வீடுகளில் காலை பொழுதை குப்புற விழுந்த நிலையில் இறந்து கிடக்க அடைந்தனர். 68. அதில் அவர்கள் ஒரு காலத்திலும் வசித்திருக்காதவர்களைப் போல் அழிந்து விட்டனர். நிச்சயமாக சமூது கூட்டத்தினர் தங்கள் இரட்சகனை அழித்து விட்டனர், தங்கள் இரட்சகனை நிராகரித்து விட்டார்கள். நிச்சயமாக சமூது கூட்டத்தினர் தங்கள் இரட்சகனை நிராகரித்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த சமூது கூட்டத்தினருக்கு நாசம் ஏற்பட்டு விட்டது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். 69. திட்டமாக மலக்குகளான நம்முடைய தூதர்கள் இப்ராஹிமுக்கு நன்மராயம் கொண்டு வந்து உமக்கு சாந்தி உண்டாவதாக என்று கூறினார். அதற்கு உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக என்று கூறி விருந்தளிக்க அறுத்து பெருத்ததொரு கன்றை அதன் மாமிசத்தை கொண்டு வருவதில் அவர் தாமதிக்கவில்லை. 70. ஆனால் அவர்களுடைய கைகள் அதன்பால் சொல்லாததை அவர் கண்டபோது அவர்களை பற்றி அவர் சந்தேகித்தார். அவர்களை பற்றிய பயத்தையும் அவர் தன் மனதில் உணர்ந்தார். அப்பொழுது அவர்கள், நீர் பயப்படாதீர், நிச்சயமாக நாங்கள் லூத்துடைய சமூகத்தார்பால் அனுப்பப்பட்டுள்ளோம் என்று கூறினார்கள். 71. மேலும் அவருடைய வயதான மனைவியும் மறைவில் அங்கு நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சிரித்தார். பின்னர் அவர் இஸ்ஹாக் பற்றியும் இஸ்ஹாக்குக்கு பின்னர் யாக்கோபு பற்றியும் நாம் நன்மராயம் கூறினோம். 72.
என்னுடைய கேடே மாதவிடாய் நின்று நான் கிழவியாகவும் என்னுடைய இக்கணவர் ஒரு வயோதிகராகவும் இருக்க நான் கர்ப்பமாகி பிள்ளை பெறுவேனா? நிச்சயமாக இது ஆச்சரியமான விஷயம் என்று அவருடைய மனைவியாகிய அவர் கூறினார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இன்றைக்கி குரானில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மலக்குகள் அவங்களுக்கு நல்ல விஷயம் சொல்கிறத பற்றி பார்த்தோம். அல்லாஹ் ஆகுன்னா அது ஆகிடும். கடைசி வசனத்தில் சொல்கிறான் பாருங்கள், எனக்கு வயசாகிடுச்சு, அவங்களுக்கு மாதவிடாய் நின்றுச்சு, இன்னி நான் குழந்தை பெற்றுப்பேனா அப்படின்னு அவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஆனாலும் அல்லாஹ் யாக்கூப் அல்லாஹ் கொடுத்துருக்கான், இஷ்ஹாக்கு கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாட்ட இது நடக்குமான்றதெல்லாம் கிடையாது, இது நடக்கும், நம்ம அல்லாட்ட கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி எனக்கும் நான் அல்லாட்ட கேட்டு வாங்கின ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த பரிசு அல்லாஹ் எனக்கு கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லாட்ட கேளுங்க, அல்லாட்ட கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்தருள்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிச்சு அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை அங்கீகரிச்சிரியா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், முழு பாலஸ்தீனத்தையும் பைத்துல் முகத்தஸையும் எங்களிடம் மீட்டு கொடுத்துரியா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ், எங்களிடம் யார் யாரெல்லாம் துஆ கேட்க சொன்னார்களோ அவர்களின் ஹலாலான ஹாஜத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட வெற்றியை நீ கொடுத்தியோ ரஹ்மானே ஃபிரௌனிடமிருந்து, அது மாதிரியான வெற்றியை எங்களுக்கு சீக்கிரமாக பலஸ்தீனத்துக்கும் எங்களுக்கும் கொடுத்துறியா அல்லாஹ். அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். அவர்களுக்கு அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே அல்லாஹ். உன்னுடைய அருளை கொண்டு எங்களை வெற்றி பெற செய்ய அல்லாஹ். உன் அருளை கொண்டு எங்களுக்கு வெற்றியை கூடிய அல்லாஹ். அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கூடிய அல்லாஹ். சிறிதுவாவே ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டல் அங்கீகரித்துக் கொள்ளிய அல்லாஹ். ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.